வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி, ஆத்தில் போட்டாலும் அளந்து போடணும். அது கண்டபடி தூக்கி எதையும் இறஞ்சி விடாது. ஆற்றுல நம்ம எதையுமே போட மாட்டோம். ஓடுற ஆற்றுல போய் நம்ம எதையாவது போட மாட்டோம். ஆனால் ஏன் இப்படி ஒரு பழமொழி ஆற்றுல கொஞ்சம் தூரம் போட்டாலும் அதை அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளந்து யாராவது கொண்டு போடுவாங்க, போட மாட்டாங்க. அப்போ இந்த பழமொழிக்கு என்னதான் அர்த்தம்? அகத்தில் போட்டாலும் அளந்து தான் போடணும். அகத்துலன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாம் அளவறிந்து சாப்பிடணும். அகத்தில் போட்டாலும், அகம்னா நம்மளோட உடம்பு, நம்ம உடம்புல போடுறத அளந்து தான் சாப்பிட வேண்டும். சும்மா ரொம்ப ருசியாக இருக்குதுங்க கண்டதெல்லாம் கொட்டிக்கிட்டோம்னா, கண்டதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய்கள் தான் பெருகும். நோயற்ற வாழ்வு வாழணும்னா நம்ம முதல் சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும். பழங்காலத்தில் பார்த்தா மக்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவாங்க. உணவுனா காலையிலலாம் விவசாயம் செய்கிறவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா காலையில் பதனி குடிப்பாங்க, கருப்பட்டி சாப்பிடுவாங்க, நொங்கு, இளநீ, தேங்காயில் உள்ளது. தேங்காயை தான் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த எல்லாம் இயற்கையில் கிடைக்கிற உணவுகள், அவரவர் இடத்துல கிடைக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் போது நோய்களே தாக்காது. இது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்றது மட்டும் இல்லை, சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்கு ஏற்றபடி உடல் உழைப்பை கொடுப்பாங்க. உடல் உழைப்பை கொடுத்து நல்லா சாப்பிடும்போது அவர்களுக்கு உடலில் எந்த நோயும் அண்டாது. அதனால்தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க பழமொழி, அப்பா நீ அகத்தில் போட்டாலும் நீ உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள நீ என்னத்தெல்லாம் சாப்பிடுன்னு கண்டதெல்லாம் சாப்பிடாத, நீ அளவு அறிந்து அகத்தில் போட்டாலும் அளந்துன்னா டாக்டர்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/4 வயிறு தண்ணி குடி, ஒரு அரை வயிறுக்கு சாப்பிடு, அப்போ 3/4 வயிறு நிரம்பிடும், 1/4 வயிறை காலியாக விடு, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னா தான் உனக்கு உணவு செமிக்கும். நிறைய பேர்த்துக்கு அதாவது உணவு ஜீரணமாகாத பிரச்சனை இருக்குது, வயிறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சரியாகணும். எல்லாமே நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னா மனுஷன் என்ன செய்யணும்? அகத்தில் போடுவதே உணவை அவன் அளவறிந்து உண்ண வேண்டும், அளந்து உண்ண வேண்டும். இன்ன அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தேவையான அளவு சாப்பிடணும். பசிக்காகத்தான் சாப்பிட வேண்டுமே ஒழிய அவன் ருசிக்காக சாப்பிடக்கூடாது. இதைத்தான் அந்த காலத்துல, மிக பழங்காலத்துல பழமொழியா சொல்லியிருக்காங்க. அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அதுதான் மருவி கடைசியில மக்கள் ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். வணக்கம்.